வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மேக்கர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்கான இன்டர்ன்ஷிப் அண்ட் ப்ராஜெக்ட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மெயினாக ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சைடில் வந்து இன்னோவேஷன் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா IIT Madras, ARAI, CMTI அண்ட் ICAT இவங்க தான் வந்து இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் இதுக்கு யாராலும் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ ஸ்டைஃபன் தராங்க, எவ்வளோ டூரேஷன் எல்லாமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மேக்கர்ஸ் சேனல் உங்களுக்கு யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதுக்கான முழு தகவலுமே தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்காக இன்டர்ன்ஷிப் அண்ட் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ மெயினா டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் ப்ரொமோட் பண்றதுக்காக 4 பிளாட்ஃபார்ம் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தோம்னா IIT Madras, ARAI, CMTI, ICAT. ARAI வந்து ஆட்டோமேட்டிவ் ரிசர்ச் அண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, CMTI சென்ட்ரல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இன்ஸ்டியூட், ICAT இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் ஆட்டோமேஷன் டெக்னாலஜி. ஸோ இவங்க தான் வந்து இதுக்காக ஸ்பான்சர். ஸோ அதுக்காக 4 பிளாட்ஃபார்ம் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. கைட், டெக்னோனோவாஸ், ட்ரிஷதி, ஆஸ்பேன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட மெயின் மோட்டிவேஷன் வந்து பார்த்தோம்னா ஸோ இன்னோவேஷன் வந்து ப்ரொமோட் பண்ணணும் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சைடில். ரெண்டாவது பாயிண்ட் வந்துட்டு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ யங் பீப்புள் வந்து காலேஜ்லேருந்து வரும்போதே அவங்களுக்கு ரியல் டைம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாச்சுன்னா அவங்களுக்கு நல்ல எக்ஸ்போசர் இருக்கும். அதுதான் மெயினான காரணம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து எலிஜிபிலிட்டி ஃப்ரெஷர் டு ப்ரீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஒன்லி அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் இன்டர்ன்ஷிப். ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபைனல் இயர் அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேருக்குமே ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் வந்து ஃப்ரெஷ் கிராஜுவேட்லேருந்து போஸ்ட் கிராஜுவேட் இவங்க எல்லாத்துக்குமே ட்ரைனிங்ஸ் இருக்கு. ஸோ இதில் அவுட்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட். கண்டிப்பாக வந்துட்டு ரியல் டைம் எக்ஸ்போசர் கொடுக்குறது. இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளத்தை நம்ம தியரட்டிக்கல் நிறைய படிச்சிருப்போம், பட் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் ப்ராப்ளம் கொடுத்து சால்வ் பண்ண வைக்கிறது. செகண்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி டு கனெக்ட் வித் மல்டிபிள் பீப்பிள். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள போகும்போது உங்களுக்கு வந்து நிறைய பீப்பிளோட நீங்க இன்டராக்ட் பண்ணுவீங்க. அந்த நெட்வொர்க்கிங், அந்த கொலாபரேஷன் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இதான் இதோடைய அவுட்கம்ஸ் எதிர்பார்க்கறாங்க. எந்தெந்த ஏரியால ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மெஷின் டூல், ப்ராசஸ் அண்ட் டிஸ்கிரீட் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமேட்டிவ் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல், டிஜிட்டல் அண்ட் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங், எனர்ஜி செக்டர், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. ஸோ இந்த ஏரியால தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப். ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 20 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் 30. ஸோ இதுல போய் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதையும் நம்ம டெமோ பார்த்துடலாம். செகண்ட் வந்துட்டு அவங்க வந்து எப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒரு 4 பிளாட்ஃபார்ம் கொடுத்திருந்தாங்க. அந்த 4 பிளாட்ஃபார்ம்ல எப்போ வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு. தேர்ட் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட் வந்து அவங்க ரெஸ்பெக்டிவ் பிளாட்ஃபார்ம் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரான்ச்சுக்குமே அப்ளிகபிள் இருக்கு. இன்டர்ன்ஷிப் அண்ட் ப்ராஜெக்ட் வந்து 2 மோட்லையுமே அவைலபிளா இருக்கும். ஸோ விர்ச்சுவலா அவைலபிள் இருக்கு, பிசிக்கல் மோட்ல அவைலபிள் இருக்கு. ஸோ கோவிட் சுச்சுவேஷன் இப்போ ஒமைக்ரான் நிறைய வந்துட்டு இருக்கனால ஸோ செலக்ஷன் கிரைட்டீரியா வந்து மார்க்ஸ், பேசிக்ஸ் இன்ஃபர்மேஷன் வச்சு தான் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் ஓப்பனிங் இதை கன்சிடர் பண்ணிட்டு ஓகேங்களா. ஸோ இது வந்து 1 இயருக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து அவங்க கொடுக்க போறாங்க. ஸோ அதுக்கு இன்டர்ன்ஷிப்னா 3 மந்த்ஸ் இருக்கும், ப்ராஜெக்ட்னா 6 மந்த்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேட்சஸ் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன பிளாட்ஃபார்ம், என்னென்ன ப்ரோக்ராம் வந்து ஆஃபர் பண்றாங்க, அதுக்கான ஸ்டைஃபண்ட், அதுக்கான பீரியட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து கைட் மட்டும் கொடுக்குறாங்க. IIT Madras வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்க்கு 30 to 45 டேஸ் 3000 rupees வந்து பெர் மந்த் ஸ்டைஃபண்ட் தராங்க. செகண்ட் இயர் வந்து இன்டர்ன்ஷிப் வந்துட்டு கைட், ஆஸ்பியர் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து. ஸோ 3 months டூரேஷன் இருக்கு, 3000 பெர் மந்த் ஸ்டைஃபண்ட். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். ஸோ இது ட்ரெஷத்தையும் அவங்க வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டூரேஷன் வந்து 2 to 3 months இருக்கும். ஸ்டைஃபண்ட் வந்து 5000 rupees. ஸோ ஃபோர்த் இயர் அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ ப்ராஜெக்ட் ஒர்க் அந்த டைம்ல பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ வந்து அவங்க வந்து ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா பிளாட்ஃபார்முமே வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 6 months மினிமம் டூரேஷன் இருக்கு. இதுக்கான ஸ்டைஃபண்ட் வந்து 7500 பெர் மந்த். ப்ராஜெக்ட் ஒர்க் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயினின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அண்டர் கிராஜுவேட் இருந்தீங்கன்னா 10,000 ஸ்டைஃபண்ட் தராங்க. போஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் 12,500 ஸ்டைஃபண்ட் தராங்க. 6 months டூரேஷன்ஸ். இதுதான் வந்து இதுக்கான டூரேஷன்ஸ், எவ்வளவு ஸ்டைஃபண்ட் தராங்க, என்னென்ன ப்ரோக்ராம் யாரும் அப்ளை பண்ணாங்க டீடைல்ஸ். இப்போ நான் வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லி போய் பார்க்கலாம். இந்த லிங்க் நம்ம கிளிக் பண்ணோம்னா டேரக்டா அந்த கூகுள் ஃபார்மோடைய பேஜுக்கு போகும். இப்போ வந்து நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த டெமோவும் பார்த்துடலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி இந்த விண்டோக்குள்ள வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த விண்டோல போயிட்டு இதுக்குள்ள போனீங்கன்னா ஈச் வெப்சைட் இருக்கு. கைட்டு, ட்ரெஷதி, ஆஸ்பே, டெக்னோனோவாஸ் எல்லாத்துக்கான பிளாட்ஃபார்ம் இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதில் தான் பண்ண போறீங்க, இந்த பிளாட்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க. சப்போஸ் எல்லாத்துலயும் ட்ரை பண்ணா எல்லாத்துக்கான ரெஜிஸ்ட்ரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்க பண்ணணும். இதுல என்னென்ன கேட்பாங்கன்னு சொன்னா உங்க மொபைல் நம்பரு, உங்க டீடைல்ஸ், உங்க பர்சனல் டீடைல்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் அது நம்ம ஒன்னையும் காமிக்கிறேன் நான். செகண்ட் வந்து இதுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐடி கார்டு, ஸ்கேனட் ஐடி கார்டு தேவைப்படுது. ரெண்டாவது ரெசியூம் தேவைப்படுது. இது 2 இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர். ஸோ அது நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேக்குது, நேம் கேக்குது. நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் கேக்குது. உங்க நேம் ஃபில் பண்ணிக்கங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்து இமெயில் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். கான்டாக்ட் நம்பர்,
ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து வர்றீங்க, கரண்ட் அட்ரஸ் கேட்குது. ஸோ கரண்ட் அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ கரண்டாக நீங்கள் எந்த ப்ரோக்ராம் படிச்சுட்டு இருக்கீங்க அது டீட்டெயில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் போஸ்ட் கிராஜுவேட் கொடுத்துருக்கேன். கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்றோம். அடுத்தது எந்த காலேஜில் வந்து நீங்கள் வந்து நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட் கொடுத்தனா நீங்கள் யூஜி எங்கே படிச்சிங்கன்னு கேட்குது. நான் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கேன். ப்ரோக்ராம் ஸ்டடி நீங்கள் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. நான் டெமோ பர்பஸ்க்காக நான் சும்மா ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ப்ரோக்ராம் ஸ்டடின்னு கேட்கும்போது பிஇ பிடெக் கொடுத்துறேன். அதே மாதிரி என்ன படிச்சிங்க, பிஇல என்ன படிச்சிங்க, யூஜி பிரான்ச் கேட்குது. நான் மெக்கானிக்கல் கொடுத்துறேன். பர்சன்டேஜ் கேட்குது, என்டர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிட்டு இருக்கீங்க, அந்த காலேஜ் நேம் கேட்குது. மோட் ஆஃப் ஸ்டடி வந்து ஃபுல் டைம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறுபடியும் எகைன் வந்துட்டு எந்த ஸ்டேட்டு, எந்த காலேஜில் படிக்கிறீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கிருக்கீங்க, ஜஸ்ட் நான் வந்து என்னோட இன்ஃபர்மேஷனை ஒரு டெமோ பர்பஸ்க்காக கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்கில் ஷெட் கேட்குது. ஸோ உங்களுடைய ஸ்கில் ஷெட்டை பேஸ் பண்ணி அவங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அலோகேட் பண்ணுறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, கேட் கேம் அனாலிசிஸ் டூல்ஸ், எக்ஸாம்பிளுக்கு நான் அனாலிசிஸ் டூல் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி கேட்குது. 4 பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, கைடே, டெக்னானோ, வஸ்ட்ரசக்தி, ஆஸ்பேர். ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுறோம். பண்ணி முடிச்சு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய ப்ரிஃபர்ட் ஏரியா என்னன்னு சொல்லி கேட்குது. எந்த பீரியட்ல அவைலபிளாக இருப்பீங்க அதுவும் கேட்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல இருப்பீங்களா, இல்லை வந்து செகண்ட் 6 மந்த்ஸ்ல இருப்பீங்களா, இப்போ டேரக்டா அங்கே வந்து பண்ண முடியுமா, இல்லை வந்து பிசிக்கல் மோட்ல வர முடியுமான்னு சொல்லிட்டு அதுக்கான எஸ் நோ கேட்குது, கொடுத்துறீங்க. டூரேஷன் ஆஃப் ஸ்டே வந்து எவ்வளோ நாள் அங்கே ஸ்டே பண்ண முடியும். அடுத்து என்ன கேட்குதுன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்க ஃபைனல் ப்ராஜெக்டா கன்சிடர் பண்ண விரும்புறீங்களான்னு கேட்குது. எஸ் நோ. ஸோ எக்ஸாம்பிளுக்கு எஸ்ஐ கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துறோம். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய அந்த ரோல் நம்பர் இதெல்லாம் கிளியரா இருக்க மாதிரி நீங்க அதை வந்து ஸ்கேன் பண்ணி உங்க ஐடி கார்டு வந்து நீங்க அப்லோட் பண்றீங்க ஆட் ஃபைல்ல. நெக்ஸ்ட் சிவி அப்லோட் பண்றீங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, இப்போ நீங்க இந்த இன்டர்ன்ஷிப் செலக்ட் ஆயிட்டீங்க, ப்ராஜெக்ட் செலக்ட் ஆயிட்டுனா அந்த டியூரேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ண முடியல நீங்க உங்க ஆஃபீஸ்ல உங்க காலேஜ்ல இருந்து நீங்க லெட்டர் வாங்கி கொடுக்கணும், எதனால பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கன்சர்ன் லெட்டர் வாங்கி கொடுக்கும். ஸோ அது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டோட்டல். ஸோ இதை பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா இந்த ப்ரொசீஜர் கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ ஆல்ரெடி இதில் கிளிக் பண்ண மாதிரி நீங்க ஏதாவது ஒரு லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் உள்ள போனீங்கன்னா உங்களோட ஜென்ரல் கூகுள் அக்கௌண்ட், ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் இருக்கும். உங்களோட நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸ், இந்த மாதிரி கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் இதுதான் கேட்டிருப்பாங்க. ஸோ இது 4 இதுக்குமே pretty சேமாக தான் இருக்கு. நான் செக் பண்ணி பார்த்தேன். நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கூகுள் ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான முழு டீடைல். ஸோ இது ரெஜிஸ்டர் பண்றதுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணுங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை. ஸோ இதுக்கான கடைசி டேட் வந்து 30/12/2021. கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம தமிழ் மேக்கர்ஸ் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.